அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஏயா நீ தானே அதிரடி பாகவதர்? ஆமாங்க. உன் கூத்துல தானே கொலை நடந்தது. அது ஏன் கூத்துலியா? அப்படி ஒண்ணு நடந்ததா தெரியலீங்களே. நீ ஒழுங்கு முறையா கேட்டா சொல்ல மாட்ட. உன்னை அப்பனே ஞான பண்டிதா முருகா. ஐயோ அடிக்க போகும்போதே அப்பன் பேரை சொல்றானே. அப்பனே ஞான பண்டிதா முருகா. நீ கொலை பண்ணல இல்லீங்க. அப்புறம் ஏன் பயப்படுற? நடந்தது சொல்லு, மத்தத நான் பாத்துக்கிறேன். எசமா கொலை நடந்ததா சொல்றாங்களே, அப்ப நான் உள்ள பவுடர் பூசிட்டு இருந்தேனுங்க. அந்த உட்கார்ந்துருக்கான் பாருங்க எதிரொலி. அவன் தான் கருவாயனுக்கு கவட்டையும் களிமண் உருண்டையும் செஞ்சு கொடுக்கறவன். அவனை புடிச்சு கேட்கிற விதமா கேட்டா கக்கிற விதமா கக்குவான். அப்படியா? யோ கான்ஸ்டபிள். எஸ் சார். நீங்க 2 பேரும் போய் அவனை இழுத்துட்டு வாங்க. விட்டுருங்க, என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். ஐயா ஐயா. இல்லை எங்கடா ஓடுற? காலையில பேதி சாப்பிட்டேன், அதான் வகத்தை கலக்கிருச்சு. கலக்குதோ? நீயும் கருவாயனும் ரொம்ப உறவாம. கருவாயனா? எந்த கருவாயன்? எந்த அப்பனே முருகா ஞான பண்டிதா. ஐயோ எல்லா பசங்களும் என் வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டானுங்களே. ஆமாங்க எசமா. அப்பனே முருகா ஞான பண்டிதா சண்முகா. இவனை இப்படி கேட்டா பதில் சொல்ல மாட்டான். மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்கன்னா விவரமா சொல்லுவான். கான்ஸ்டபிள் இவனை தூக்கி வண்டியில போடுங்க. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்தேன் சுப்பிரமணிய சுவாமி. வேல் பால் இருக்குது, பழம் இருக்குது. எங்க? போடா போ. பாண்டி, ஏய் ஏன்டா என்ன பார்த்து ஓடுற? உன்னை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நீ தான் கொலைக்காரனாச்சே. என் தங்கச்சியை கெடுத்துட்டாங்க, அதனாலதான் கொலை பண்ணேன். ஊருக்குள்ள உன்னை போலீஸ் தேடுது. போலீஸா? நான் இங்க இருக்கிறத போய் சொல்லிருவியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். பாண்டி ரொம்ப பசிக்குது, ஊருக்குள்ள போய் ஏதாவது வாங்கிட்டு வரியா? காசு தரேன்டா, ஜாக்கிரதையா போயிட்டு வரணும். டேய் நீ ஏதாவது வாங்கிக்க. எங்கடா போற? ஆடு மேய்க்க. ஆடு மேய்க்கவா? கையில என்ன? இட்லி. புட்றா. யோ டீ கடைக்காரர், 5 டீ போடு. போறோம் சார். பண்ணையார் வீட்டுல இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரங்க இருக்காங்க. அந்த டீயை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து இந்த இட்லியை வாங்கிட்டு போ. சரிங்க. எங்க காளி அம்மாளை காணோம்? இதோ வந்துட்டாளே. கை கால் முகம் கழுவிட்டு சீக்கிரம் அடி காளியம்மா. நீங்க முன்னாடி போங்கக்கா, நான் ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன்.
கருவாயனே 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 எங்க காணோம்? இந்தாங்க இட்லி. நான் வரேன். சரி. சரி சரி, நேரம் வச்சு பொண்ணை வர சொல்லுங்க. அடியே கொண்டக்குடி வள்ளிக்கண்ணு, காப்பி தண்ணிய பொண்ணு கையில கொடுத்து சீக்கிரம் கூட்டியா. பரவாயில்லம்மா. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? என்னடா பிடிச்சிருக்குமா? எங்க ஊர் பொண்ண சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணுமே. ஆத்தா அப்ப இல்லாத பொண்ணு, அதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கத்தா. ஏண்டி காளியம்மா, பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, சீனிக்காய் பேரு போகுது, குடிங்க. பொண்ணு ஏதோ சொல்லணுமா? சொல்லுமா. ஒளிவு மறைவில்லாம உள்ளதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாமா நல்லது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு அது விவகாரம் ஆயிடக்கூடாது பாருங்க. அதனாலதான். பரவாயில்ல, சொல்லுமா. ஆத்துல ஒரு நாள் குளிக்க போனப்ப கருவாயை எனக்கு எடுத்துட்டா. காளிமா, உண்மைதான்க்கா. இதுக்கப்புறமும் என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருந்தா நானும் வாக்கப்பட தயாரா இருக்கேன். டேய், நாய் வாய் வச்ச செட்டி நமக்கு தேவையில்ல, வாடா போகலாம். அடி பாவி, நடந்ததா இருந்தாலும் 4 பேர் அறிய சொல்லலாமா? உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே, இனிமே உன்னை எவண்டி கட்டிக்குமா? என்னடா? உன்னோட மண்டைய உடைக்காம விட மாட்டேன். எதுக்குடா? உன்னால தானே எங்க அக்காவோட கல்யாணமே நின்னு போச்சு. நான் என்னடா செஞ்சேன்? நீ தான் எங்க அக்காவுக்கு எடுத்துட்டியாமே. யாரா சொன்னது? எங்க அக்கா தான் சொல்லிச்சு. நீ பெரியவன், உன் தங்கச்சியை கெடுத்தவங்கள கொலை பண்ணிட்ட. நான் சின்னவன், என்ன பண்ணுவான்னு நினைச்சியா? இங்க பார், மப்டி போலீஸோட வந்திருக்கேன்.
ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நினைச்சு ஆத்துல விழுந்த உன்னை காப்பாத்தின எனக்கு கெட்ட பேரா? உன்னை நான் கெடுத்தனா? வாய் கூசாம இப்படி சொல்லிருக்கியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பொம்பளையா இருக்கிறதுனால தான் சொன்னேன். நீதான் எனக்கு எடுத்தது. ஏய், என்ன கொலகாரனாக்காத. உன் கோவம் எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியும்யா. வயசுக்கு வந்த பொண்ணு பெத்தவ கூட பிறந்த மேனியா பாத்திர முடியாது. அந்த உரிமை அவளை கட்டிக்கிறவனுக்கு தான் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே பிறந்த மேனிய ஒருத்தன் பார்த்த பிறகு வேற ஒருத்தனுக்கு வாக்கப்படுவாளா? மனசுல ஒருத்தனையோ முந்தானிய வேற ஒருத்தனுக்குமா விரிக்க முடியும்? சுத்தி வளைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தன் கைய பிடிச்சு இழுத்ததுக்கு எவன் கட்டிக்குவான்னு பஞ்சாயத்துல நியாயம் கேட்டல்ல. இன்னைக்கு என் உடம்ப நீ பாத்துட்டியே, என்ன எவையா கட்டிக்குவா? உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? முடிவா சொல்றேன், என்ன கட்டிக்கணுங்கிற ஆசை இருந்தா மறந்துரு. என்ன பொறுத்த வரைக்கும் 5ல 2 காலி, இன்னும் 3 இருக்கு. அவங்கள தீர்த்து கட்டுறதா என் வேலை. மன்னிச்சிடுங்க. அண்ணே, இன்னும் எத்தனை நாளைக்குனே உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த கருவாயனுக்காக பயந்துகிட்டே இருக்கிறது? ஏன்டா அப்படி பயந்து சாவறீங்க? அதான் வீட்டை சுத்தி போலீஸ் பாதுகாப்பு இருக்குல்ல. வீட்டுல இருக்கிறது மாதிரியா இருக்கு, ஜெயில இருக்கிறது மாதிரி இருக்கு. அதனால நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஜெயிலுக்கு போறதுன்னா சும்மா இருக்க மாட்டீங்களா? என்ன முடிவு? இருக்கிற சொத்தையெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியூருக்கு போயிடலான்னு. இதை பாருங்கடா, நீங்க சொல்றது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். நீங்க எங்க வேணும்னாலும் போங்க. செலவுக்கு வேணும்னா மாசம் மாசம் உங்களுக்கு நான் பணம் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அனுப்புற பிச்சை காசை வச்சுக்கிட்டு வாழணும்னு எங்களுக்கு ஒன்றும் விதி கிடையாது. எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. இது நம்ம பரம்பரை சொத்து. இதை பிரிக்கணுங்கிறது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அது வரைக்கும் நீங்க உயிரோட இருந்தா தானே? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, இப்படி பயந்துகிட்டே இரு. அவர் எலுமிச்சம்பழத்தை உருட்டுறது மாதிரி சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போகட்டும். அப்பா அவரை கொலை பண்றதுதான் வழிங்கிறியா? ஆமா, இப்போ உள்ள நிலைமையில நாம அவரை கொலை பண்ணிட்டோம்னா பழி கருவாய மேல போயிடும். அப்போ தூங்கும் போது கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை. அவர் தூங்கும் போது நீ கழுத்தை நெறி அவர் ஆணு கத்திக்கிட்டு சாகட்டும். இங்க உள்ள போலீஸ்காரங்களாம் உன்னை பிடிச்சிட்டு போகட்டும். நான் எலுமிச்சம்பழத்தை உருட்டிக்கிட்டே இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். விவஸ்தை கட்டவனே, விஷத்தை கொடுத்து கொல்லணும். விஷத்தை கொடுத்துட்டா வீட்டுக்குள்ள இருக்கவங்க கொன்னுட்டாங்கன்னு சந்தேகம் வரும். அதனால தூக்க மாத்திரை கொடுத்து நல்லா தூங்க வச்சிருவோம். தூங்குனதும் கழுத்தை நெரிச்சு கொண்டுருவோம். நல்ல யோசனை, இதை நீயே செய்ய. அண்ணே, மூத்தவர் நீங்க, தலை இருக்க வாழாடலாமா? நல்ல காரியத்தை நீங்களே செய்யுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். எதை பாக்குற? நான் தூக்குல தொங்குறதையா? நாம 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நீ பாலை கொண்டா, நான் மாத்திரையை கொண்டு வரேன். காரியத்தை கச்சிதமா முடிச்சிருவோம். என்ன கம்பவுண்டர், எப்போ நீங்க போஸ்ட்மேனா மாறுனீங்க? எனக்கு ஏதாவது லெட்டர் வச்சிருக்கீங்களா? அது வந்து இது இப்பதான் ஆரம்பமா இல்ல ரொம்ப நாளா நடக்குதா? ஆரம்பங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோமா? ஐயோ வேண்டானே. என்ன ஜோப்பு லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு? எப்படி ஊருக்குள்ள வீட்டுக்கு வீடு கொடுக்குற மாதிரி உத்தேசமா? அதெல்லாம் இல்லைங்க, பணம். பணமா? அப்படின்னா அடடடடா, அதை நான் பார்த்ததே இல்லையே. எங்க எடு பாப்போம். அண்ணே, அது ஏன் பணம்? நீ அடிச்ச, கவர்மெண்ட்ல அடிச்சது. இந்த பணம் ஏன் ஜோப்பில் இருக்கிற வரைக்கும் இந்த லெட்டர் விஷயம் ஒரு குஞ்சு கூட தெரியாது. இது உன் ஜோப்புக்கு வந்துட்டா ஊர் பூரா பரவிடும். நமக்கு எப்படி வசதி? சும்மா வச்சுக்க. நான் வரேன். அட வச்சுக்கப்பா. அட வளைய விடுங்க. இந்த வச்சுக்க. அட வச்சுக்க. ஊர்ல கூத்து நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி 4 பேர் இருந்துட்டா என் பொழப்பே நடத்திடலாம். கண்ணே கூசுதப்பா. ஏன் நிலைமை விட இந்த நோட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு.
என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஓட்டைய பார்த்ததே இல்லை. இதை 3 வேளைக்கு சாப்பிடு. இதை சாப்பிட்டு சாப்பிடலாமா இல்ல சாப்பிட்டுட்டு இதை சாப்பிடலாமா? சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு. ஏய் போயா அடுத்தாள். ஏ பாவல, நான் ஒருத்தங்க உட்காந்துருக்கேன்ல, எனக்கு முன்னாடி போறியே. ஆமா, சௌக்கியம்ல எப்படி? ரூபாய்க்கு 10 விற்கிறதா சொன்னாங்க, வாங்கிட்டு போலான்னு வந்தேன். கூத்து நடக்காதும் போதே இவ்வளவு திமிரா பேசுறியே, வாரத்துக்கு 4 கூத்து நடந்துட்டா? உங்களை மாதிரி தாடி வச்சுட்டு அலைவாங்களா? வந்த ஜோரிய பாரியா. இந்தமா உனக்கு முன்னால வந்து உட்கார்ந்துருக்கும்ல. இல்லைங்க, கையில அடிபட்டுடுச்சு. ஐயோ ரத்தம். ரத்தம்? ஆமா ரத்தம். போமா இந்தமா, இந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? தோசை சுடும்போது. தோசை சுடும்போது வந்துச்சாமல்ல, அது என்ன தோசைக்கல்லா இல்ல அருவாக்கல்லா? நான் நினைக்கிறேன் ஆட்டுக்கல்லா இருக்கும். இல்ல பூட்டுக்கல்லு. போயா. ஏய் என்னாச்சு? எப்படி அடிபட்டது? ஏய் என்னதெல்லாம்? உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் ஆடினேன். பார்க்கணும் பேசணும்னு ஆசை இருந்தா மட்டும் போதுமா? எப்ப சந்திக்கணும், எங்க சந்திக்கணும்னு விவரம் எழுத வேண்டாமா? ஏன் பெரியவரே இவ்வளவு நேரமா கம்பவுண்டர் மருந்த தடவுறா? தடவ மாட்டான். புடிப்பாங்கறியா? சாயந்தரமா ஆத்தங்கரையில சந்திப்போம். ஐயோ சீக்கிரம் கட்டிப்படுங்க. ஏய் யோ, கட்டாயா கட்டுற, யானைக்கால கட்டுற மாதிரி. உள்ள வரும்போது அந்த கையில காயம், வெளியில போகும்போது இந்த கையில கட்டு, வீட்டுக்கு போகும்போது எதுல கட்ட போற? நடிக்கணும்னு ஆசை இருக்கு, அதை கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்களேம்மா. அண்ணே இங்க நடந்ததெல்லாம் சத்தியமா யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கண்ணே, காத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கொடுத்த 10 ரூபாயை நீயே எடுத்துக்க. என்ன தைரியத்துலடா இதையெல்லாம் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறீங்க? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? நீயே வச்சுக்க. அண்ணே 1ஆம் தேதி சம்பளம் வாங்க உடனே பாதி எனக்கு கொடுத்துறேன். பாதியா? ஒரு நியாய தர்மமா கேளுங்க. நீ ஒரு நியாய தர்மத்தோட பேசணும். எனக்கு வேலை வெட்டி இருந்தா இந்த 10 ரூபாயை நான் உங்ககிட்ட கை நீட்டி கேட்பனா? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஆமா, இந்த ஊர்ல ஒரே ஆஸ்பத்திரி இருக்கு, நீ ஒரே கம்பவுண்டர் இருக்க, ஒரு தடவை தான் லவ் பண்ணுவ. அதுவும் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உனக்கு கிடைக்குமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. அண்ணே 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி பாதி என்கிட்ட கொடுத்துறேன். நீ கொடுக்க முடியும், நீ கொடுக்கற, நீ கொடுக்கற. இந்த சே அகசிலுக்கு தாவணி காத்துல பறக்குது, அகசிலுக்கு தாவணி காத்துல பறக்குது. பத்திரம் பத்திரம் பூங்கொடி, உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைகிளியே, வாலிப காத்து ஆடுது கூத்து, வாலிப காத்து ஆடுது கூத்து. இந்த விஷயம் தெரிஞ்சுக்க, மனச புரிஞ்சுக்க, பார்த்துக்க பார்த்துக்க பைங்கிளியே. சிலுக்கு தாவணி காதலில் பறக்குது. பத்திரம் பத்திரம் பார்த்துக்கையா, உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சீக்கிரம் சீக்கிரம் சேர்த்துக்கையா, வாலிப காத்து ஆடுது கூத்து, வாலிப காத்து ஆடுது கூத்து. இந்த விஷயம் தெரிஞ்சுக்க, மனச புரிஞ்சுக்க, பார்த்துக்க பார்த்துக்க பார்த்துக்கையா. சிலுக்கு தாவணி காத்துல பறக்குது. பத்திரம் பத்திரம் பூங்கொடி, உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது. சேர்த்துக்க சேர்த்துக்க பைங்கிளியே. முல்லை
சிலுக்கு தாவணி காத்துல பறக்குது பத்திரம் பத்திரம் பூங்கொடி உன் சிரிக்கும் பூமுகம் மனசை இழுக்குது சேர்த்துக்க சேர்த்துக்க பைங்கிளியே வாலிப காத்து ஆடுது கூத்து வாலிப காத்து ஆடுது கூத்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனச புரிஞ்சுக்க பார்த்துக்க பைங்கிளியே ஆஹா சிலுக்கு தாவணி காதலில் பறக்குது பத்திரம் பத்திரம் பார்த்துக்கையா உன் சிரிக்கும் பூமுகம் மனசை இழுக்குது சீக்கிரம் சீக்கிரம் சேர்த்துக்கையா கூந்தல் என்னும் பாய் போடு ஆசை நெஞ்சில் பூ போடு தேகம் ரெண்டும் சேராது வேகம் இங்கே தீராது வேகம் நெஞ்சில் பொங்கும் போது இன்னும் என்ன தாமதம் உந்தன் தோளில் நானும் இங்கே ஆடலாம தோரணம் மாமர கிளி ஒண்ணு அழைக்குது மாமன தேடுது மாமையிலே அது பாடும் பாட்டுக்கு ஆட்டம் போடுது தாளத்தை தேடுது பூங்குயிலே சிலுக்கு தாவணி காதலில் பறக்குது பத்திரம் பத்திரம் பார்த்துக்கையா உன் சிரிக்கும் பூமுக மனசை இழுக்குது சீக்கிரம் சீக்கிரம் சேர்த்துக்கையா வாலிப காத்து ஆடுது கூத்து வாலிப காத்து ஆடுது கூத்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்க மனசை புரிஞ்சுக்க பார்த்துக்கையா யோ வைக்க போறதுக்கு சுருட்டை அணைக்காம அப்படியே போடுறீங்க என்ன ஆகும் தீ பிடிச்சி எரியும் நீ வேற சும்மாரியா வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு சரி என் பொண்டாட்டிக்காவது பதில் சொல்லி போட மாட்டேங்குது வப்பாட்டி நினைச்சாதான் பயமா இருக்கு ஏய்யா உன் தலையில ஏன்டா முடியலன்னு எனக்கு இப்பதான் புரியுது நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 2 பொண்டாட்டியா விளங்கினாப்புலதான் ஓய்யா நெருப்பு சீக்கிரம் வாங்கய்யா வாங்கய்யா ரெண்டு கொண்டாயா எனக்கு பயமா இருக்கு. நீ என் கூட வா. ஏன் பயப்படுறீங்க? நான் தான் கூடவே இருக்கேன்ல.
வீட்டை சுத்தி பலத்த பாதுகாப்பு இருந்தும் அவன் ஓட்ட பிரிச்சு கொலை பண்ணி இருக்கிறான்னா அவனுக்கு என்ன தைரியம் இருந்திருக்கணும்? நீங்களா என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? இல்ல சார், அது வந்து உடனே தேடி இருந்த அவன் நிச்சயம் கிடைச்சிருப்பான். கருவாய் உங்களை கண்டு பயப்படல, அவனை கண்டு நீங்க தான் பயப்படுறீங்க. அது இல்ல சார். Shut up. உங்களை அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். மிஸ்டர் வேல்பாண்டி, கருவாயனை புடிச்சு கொடுத்தாலோ அல்லது அவன் இருக்கிற இடத்தை சொன்னாலோ அவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசளிக்கப்படும். சுத்தப்பட்டு கிராமத்துல எல்லாம் தண்டோரா போட சொல்லுங்க. எஸ் சார். இதனால சகலமான சனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் கருவாயனை உசுரோட பிடிச்சு கொடுத்தாலோ அல்ல இருக்கிற இடத்தை தெரிவிச்சாலோ அவர்களுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும். இது கவர்மெண்ட் ஆர்டர் சாமியோ. உன்னை பிடிச்சு கொடுத்தா 5000 ரூபாய் கொடுக்கறதா ஊர் பூரா தண்டாரா அடிக்கிறாங்க. புடிச்சு கொடுக்க வந்தியா? அன்னைக்கு எங்க அக்கா சொன்னது நம்பி உன்னை நான் போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டேன். இனிமே சத்தியமா என் நாக்கர்த்தா கூட உன்னை நான் காட்டி கொடுக்கவே மாட்டேன். சரி சரி, நீ போ. ஏன்டா நிக்கிற? முன்னெல்லாம் நீ திங்கிறதுக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லுவ. இப்ப எப்படி சாப்பிடுற? பசியாத்தானே இருப்ப. இந்தா அவச்ச கிழங்கு இருக்கு, சாப்பிடு. சாப்பிடு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேதே. என்னையா மாட்டி விட்டு பாட்டு பாடுற? எனக்கு ஒரு நேரம் ஒரு மச்சி, அப்ப நான் உன்னை மாட்டி விடுறேன். தம்பி உள்ளூர் தானே? ஆமா. நான் வெளியூர் பண்ணையாரு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. அதுக்குள்ள அதுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு போச்சு. இந்த ஊர்ல நல்ல மந்திரவாதி இருக்காங்கல்ல. மந்திரவாதியா? தம்பி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, நல்ல உருப்படியான ஆளா இருக்கணும். இருக்காரு, ஆனா வர மாட்டாரே. ஏன்? சாமானியத்துல தான் ஒரு மந்திரவாதின்னு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இவங்க 2 பேரும் எதுக்கு வச்சிருக்கீங்க? இவங்களை விட்டு 4 சாத்து சாத்துங்க, ஒத்துக்குருவாரு. ஆமா, அவர் எங்க இருக்கிறாரு? அதோ வேப்பங்குச்சியை வச்சுக்கிட்டு பேய்களோட பேசிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அவர்தான். அவரே தானா? ரொம்ப நன்றி தம்பி. டேய் வாங்கடா. பிள்ளையாரப்பா, நீ தான் பெரிய மனசு வைக்கணும். நான் ஒரு நல்ல தொழிலாளிங்கிறது உனக்கே தெரியும். அது எங்களுக்கும் தெரியும். என்ன பிள்ளையார அங்க கும்பிட்டா இங்க வந்து நிக்குது? நான் பிள்ளையார் இல்ல, பண்ணையார். 2 ஒண்ணுதான். அதுக்கு துதிக்கை இருக்கு, உங்களுக்கு இல்ல, அவ்வளவுதான். நான் வெளியூர் ஒரு தொழில் விஷயமா வந்திருக்கிறேன். எந்த ஊரா இருந்தா என்னங்க, நமக்கு வேண்டியது தொழில் தானே. என்னது, இந்த ஆளு இவ்வளவு சீக்கிரமா ஒத்துக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி புறப்படுங்க. இப்போ வா. சரி சரி, தேதியை சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். நீங்க வர வரைக்கும் அந்த பேயோட தொந்தரவை எங்களால தாங்க முடியாது. பேயா? அதுக்கு நான் வந்து என்னங்க பண்றது? உங்க ஊர்ல கூத்தாடுறதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்கீங்க நல்லா நினைச்சேன். கூத்தா? என்ன விளையாடுறீங்களா? நீங்க பெரிய மந்திரவாதி தானே? மந்திரவாதியா? காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, இது என்னமா புது சோதனையா இருக்கு? அம்மங்கிட்ட உத்தரவு கேட்கிறார் போல. சரி வாங்க போலாம். எங்கயா போறது? யோ, நான் மந்திரவாதி இல்ல, போங்கயா. ஐயா நீங்க அப்படி சொல்லக்கூடாது, தயவு செய்து வரணும். யோ, வயித்தறிச்சல கிளப்பாதீங்கய்யா. ஆளுகளையும் தடிகளையும் பாருங்க, போங்கடா. யோ, நீ வர முடியுமா முடியாதா? வர முடியாதுடா. ஏய், ரெண்டு தட்டு தப்பு. கிட்ட வராத. அப்போ நீ மந்திரவாதி தானே? ஆமா ஆமா, நான் மந்திரவாதி தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஓட்டிட்டு வாங்கடா. ஓட்டிட்டு வர்றதுக்கு நான் என்ன ஆடா மாடா? ஏய் ஓட்டுங்கடா. தாடி தள்ளாத. ராஜயோகமே பாராய், ராஜயோகமே பாராய், வாழ்வினிலே ஒரு நாள் அதே திருநாள். தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் சின்ன உதவி தானங்க, பார்த்து ஓட்டிட்டு போங்க. போ போ. எங்க வெண்ண பண்ண
நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? அந்த வண்டி மேல உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருந்தானே அந்த தம்பி தான் சொன்னான். அவன் தான் என் சிஷ்யன். அப்படியா? ஏங்க அவனை கூப்பிடாம என்ன கூட்டிட்டு வந்தா நான் எப்படிங்க மந்திரம் பண்ண முடியும்? கையும் ஓடாது காலும் ஓடாது. அதுக்கு நான் என்னங்க செய்யறது? நீங்க போய் சிஷ்யா வான்னு கூப்பிடுங்க. அவன் சாமானியத்துல ஒத்துக்க மாட்டான். கால்ல 3 எத்து எத்துங்க, 3வது எத்துல தான் ஒத்துக்குவான். அப்ப அவனை எத்தியே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ மீச, ஆளை விட்டுடாத. தாடி பின்னால வா. மொட்டை முன்னால போ. என்ன அந்த ஆளு மறுபடியும் அடக்கப்படுறானா? அதெல்லாம் இல்ல, ஒத்துக்கிட்டாரு. நீங்க புறப்படுங்க. நானா? நான் எதுக்கு? நீங்க தான் அந்த ஆளோட சிசினாம்ல. யோ சீசன் உள்ள கொஸ்டின்ல போயா. இப்படி எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு அவர் சொன்னார். 3 எத்து எத்துனா தான் நீ வருவ. நீ எத்தனாலும் சரி குத்தினாலும் சரி நான் அந்த ஆளு சீசன் இல்ல போகையா. சரியா வரமாட்டானுங்களே. ஏய் 3 எட்டு எட்டு. ஐயோ செருப்பல்ல மிதிக்காதயா. வந்து இல்லையா இருங்கய்யா. ஐயா ஐயா அந்த ஆளு சீசன் தான், அந்த ஆளு சீசன் தான். கரெக்ட். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு தெரியாமலா சொல்லியிருக்கான். இவனை ஓட்டிட்டு வாடா. இருங்கய்யா செருப்பு எடுத்துக்கிறேன். ஐயா 3 எத்துலயே வந்துட்டானா சிஷ்யா? குருவே. ஏய் இதெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. யார் வீட்லீங்க? ஏன் வீட்டுல வச்சுக்கிறேன். ஏய் இவங்களை வண்டி பின்னால ஓட்டிட்டு வாங்கடா. ராஸ்கல். படுவா. பண்ண அடிக்கிறாரு.